பூமிக்கு அடியில் இந்திய டெக்டோனிக் தட்டுகள் உடைந்து வருவதாக கூறப்படுகிறது. விரைவில் இந்தியாவும் ஆப்பிரிக்காவைப் போல இரண்டு துண்டுகளாக பிளக்கப்படும் என்றும் விஞ்ஞானிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். உலகின் மிக உயரமான மலையான இமயமலையின் சிகரங்களை ஆய்வாளர்கள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வருகின்றனர். ஆனால் இமயமலையின் வானத்தை தொடும் சிகரங்களுக்கு கீழே ஒரு இயக்கம் நீண்ட காலமாக நிலத்தடியில் நடந்து வருகிறது. உண்மையில் இந்திய மற்றும் யுரேஷிய டெக்டோனிக் தட்டுகள் மெதுவாக மோதுகின்றன. 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய இந்த புவியியல் மோதல் இமயமலையின் உயரமான சிகரங்களை உருவாக்கியது. வம்சிகா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அதே நேரத்தில் சமீபத்திய ஆராய்ச்சியின்படி இந்திய தட்டு உடைந்து கொண்டிருப்பதை விஞ்ஞானிகள் வெளிப்படுத்தியுள்ளனர். அதாவது இந்திய நிலம் இரண்டு துண்டுகளாக பிளக்கலாம். ஆசியாவிலிருந்து ஆப்பிரிக்கா பிரிக்கப்பட்ட போது ஆப்பிரிக்காவில் இது போன்ற ஒரு சம்பவம் இதற்கு முன்பு நடந்தது. அந்த நேரத்தில் இந்திய துணைக்கண்டத்தின் ஒரு பகுதி ஆசியாவுடன் இணைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. யூரேசிய மற்றும் இந்திய தட்டுகளின் மோதலால் ஏற்படும் அதன் ஆபத்தை பற்றி விஞ்ஞானிகள் நீண்ட காலமாக விவாதித்து வருகின்றனர். அடர்த்தியான கடல் தட்டுகளைப் போல இன்றி இந்திய தட்டு போன்ற கண்டத்தட்டுகள் பூமியின் மேலடுக்கில் மூழ்குவதை எதிர்க்கின்றன. இந்திய தட்டின் சில பகுதிகள் பிரிந்துவிடக்கூடும் என்று சமீபத்திய ஆராய்ச்சியில் விஞ்ஞானிகளுக்கு தெரிய வந்துள்ளது. விஞ்ஞானிகளின் இந்த கோட்பாடு நிலநடுக்க அலைகள் மற்றும் திபெத்திய நீரூற்றுகளில் இருந்து பெறப்பட்ட வாயு மாதிரிகள் ஆகியவற்றின் தரவுகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஹீலியம் ஐசோடோப்புகளின் அறிகுறிகளின்படி தட்டு பிரிப்பினால் மேலடுக்கு பாறைகள் உருவாகின்றன. வெப்பமான மேண்டில் பொருள் பிரிப்பதால் ஏற்படும் வெற்றிடத்தை நிரப்ப முடியும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். கண்டங்கள் இப்படி நடந்து கொள்ளும் என்பது எங்களுக்கு தெரியாது. இந்த முடிவுகள் டெக்டோனிக் செயல்பாடு மற்றும் பிராந்தியத்தில் பூகம்ப அபாயங்கள் பற்றிய புதிய தகவல்களை வழங்க முடியும் என்றும் அவர்கள் கூறினார். இந்திய தட்டின் வெவ்வேறு தடிமன் மற்றும் அமைப்பு காரணமாக விரிசல் ஏற்பட்டுள்ளதாக புவியியலாளர்கள் நம்புகின்றனர். பூட்டானுக்கு அருகிலுள்ள ஒரு பெரிய பகுதியில் பிளவு ஏற்பட்டதற்கான சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. மேண்டில் பாறைகள் வெற்றிடத்திற்குள் பாயக்கூடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும்.